ஆயிடுச்சு. நாளைக்கு பேரம்பேத்தி எடுக்க போற. இன்னும் உப்பு உரப்பு எவ்வளவு போடணும் கத்துக்கிறாம இருக்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? எதுல உப்பு அதிகமா இருக்கு? சோத்துலையா குழம்புலையான்னு தெரியல. நீயே கொஞ்சம் பாரு. செய்யற சமையல கவனம் இருந்தாத்தான் சமையல் நல்லா வரும். மாமா, குழம்புல தான் கொஞ்சம் உப்பு தூக்கலா இருக்கு. குழம்பு வச்சது அத்தை இல்ல, உங்க மூத்த பொண்ணு கவிதா தான். வயிற்று பிள்ளை கறி சமைக்க விட்டு நீ என்ன பண்ண? அதுவே ரெட்டை உசுரா இருக்கு. ஏதோ கை தவறி கொஞ்சம் உப்பு தூக்கலா போட்டிருக்கு. இருந்தாலும் நீ பரிமாறதுக்கு முன்னாடி பார்த்துருக்கணும்ல. என் பொண்ணு பண்ண சமையல் நல்லாத்தான் இருக்கு. என்ன உப்பு கொஞ்சம் அதிகம், அவ்வளவுதான். மாப்பிள்ள நீங்க சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. நல்ல வேளை மாப்பிள்ள போய் சொல்லி சமாளிச்சிட்டாரு. ஆமா, காயத்ரி எங்க? அவளை கூப்பிடு. பத்திரிக்கை படிச்சு பார்த்தலாம் கேட்கணும். காயத்ரி, காயத்ரி, இது வரமா? அப்பா கூப்பிடுறாரு பாரு. அக்கா, இதுதான் சரியான சந்தர்ப்பம். சொல்லுக்கா. நீ சும்மா காயத்ரி, படிச்சு பார்த்துட்டு மிஸ்டேக் கண்ணு சொல்ல சொன்னேன், ஒண்ணுமே சொல்லல. சீக்கிரம் சொல்லுடி. நான் வேற சம்மந்தி வீட்டுக்கெல்லாம் போய் காட்டிட்டு வந்துட்டேன். எல்லாம் கரெக்டா இருக்குப்பா. உனக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டியா? நான் சூர்யா மாப்பிள்கிட்ட பேசிட்டேன். நாளைக்கு அவர் வர்றாராம். நீங்க 2 பேரும் நம்ம வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு போய் பத்திரிக்கை வச்சு சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. சொல்லிடு. இது என்னங்க புது வழக்கம்? பெரியவங்க நீங்க போய் வச்சு சாமி கும்பிட்டு தானே எல்லாருக்கும் கொடுக்கணும். இவ்வளவு பக்கத்துல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இங்க இருக்க வேலையில யார் செய்யறது? பொண்ணு மாப்பிள்ள 2 பேர் மட்டும் போட்டோம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. அத்தை, மாமா சொல்றதும் சரிதானே. அது மட்டும் இல்ல, மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் தனியா பேச கொஞ்சம் டைம் கிடைக்கும்ல. அதுதான் மாமா சொல்றாரு. என்ன மாமா? மாப்பிள்ள படிச்சவரு அதே டக்குன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நீ இன்னும் பழைய பஞ்சாங்கமாவே இருக்கே கல்யாணி. இதுதான் சரியான சந்தர்ப்பம். உன் லவ் மேட்டர் அப்பா கிட்ட சொல்லிடு. அப்பா, காயத்ரி அக்கா உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? சொல்லு. என்ன காயத்ரி பேசணும்? சொல்லுமா. அதுப்பா, உங்க சாய்ஸ் எனக்கு பிடிக்கலப்பா. என்னன்னு தெளிவா சொன்னா தானே புரியும். மொட்டை சாய்ஸ் பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம் காயத்ரி? சொல்லு. இப்ப சொல்ல போறே இல்லையா? அது எனக்கு எடுத்த கல்யாண புடவை பிடிக்கலப்பா. ஏண்டி, இதுக்கா இவ்ளோ பீடிக? நான் கூட என்னவோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். விடு கல்யாணி, அவ சின்ன வயசுல இருந்து அப்படித்தானே. தனக்கு பிடிக்காத சொல்லவே ரொம்ப தயங்குவா. உனக்கு புடவை பிடிக்கலன்னா நாளைக்கு மாப்பிளோட கடைக்கு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்க. இதுக்கே இவ்வளவு தயக்கம்? உள்ள போ, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க. எனக்கு கொஞ்சம். அக்கா, உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? எல்லாத்துக்கும் அவசரப்பட்டுட்டே இருக்க. உடனே அப்பா கிட்ட சொல்றதுக்கு சாதாரண விஷயமா அது? கொஞ்சம் பொறு, சமயம் பார்த்து சொல்லிக்கலாம். இன்னும் எவ்வளவு நாளைக்கு மூடி மறைக்க போற? 7ஆம் தேதி நீ இன்னொருத்தரோட பொண்டாட்டி ஆயிடுவ. இது பாரு கயல், கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது, அது கன்ஃபார்ம். ஆனா அதை எங்க இருந்து ஆரம்பிக்கிறதுங்கிறதா எனக்கு ஒரு சின்ன குழப்பம். அக்கா, குழப்பம் இல்லாம இருக்கணும்னா நீ இந்த விஷயத்த பத்தி எல்லார்கிட்டயும் பேச ஆரம்பிச்சு தானே ஆகணும். இதுல உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, 2 குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாமே அடங்கியிருக்கு. இத நீ புரிஞ்சுக்கோக்கா. அதுவும் நம்ம குடும்பத்துல உனக்கு அப்பாவை பத்தி நல்லாவே தெரியும். நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அதோட பின் விளைவுகள் ரொம்ப பெருசா இருக்கும். அப்பா அம்மா கிட்ட உடனே சொல்றதுதான்க்கா நல்லது. யாரு? அப்பா கிட்டயா? உள்ள பார்த்தல
உங்க சாய்ஸ் பிடிக்கலன்னு சொன்னதுக்கே எவ்வளவு கோவப்பட்டாரு. அப்புறம் நான் சேலன்னு சொன்னதுனால மாறினாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட இந்த விஷயத்த சொன்னா அவ்வளவுதான், என்னை வெட்டியே போட்டுருவாரு. அப்போ இத யார்கிட்ட தான் நம்ம முதல்ல சொல்றது? சூர்யா கிட்ட. அக்கா, என்னக்கா சொல்ற? நல்லா யோசிச்சுதான் பேசுறியா? கல்யாண மாப்பிள்ளை கிட்டயே போய் இந்த பிரச்சனையை நம்ம எப்படி சொல்றது? எனக்கு பயமா இருக்குக்கா. அவர்கிட்ட போய் சொல்றது நல்ல ஐடியாவா எனக்கு தோணல. இல்ல கயல், அவரு படிச்சவரு, அதனால என்னோட நிலைமைய அவர்தான் கரெக்டா புரிஞ்சுக்க முடியும். சரிக்கா, அவருக்கும் கண்டிப்பா தெரிஞ்சுதானே ஆகணும். அப்ப அவர்கிட்டயாவது உடனே சொல்லிடுக்கா. இப்ப எதுக்கு இந்த அவசரம்? நாளைக்கு கல்யாண பத்திரிக்கைய சாமி பாதத்துல வச்சு படைக்கிறதுக்காக நானும் சூர்யாவும் கோயிலுக்கு போறோம். அங்க வச்சு நான் சொல்லிக்கிறேன். அவர் வந்து அப்பா கிட்ட என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாருன்னா பிரச்சனை சுலபமா தீந்துரும்ல. அக்கா, அக்கா, இந்த பிரச்சனை சீக்கிரமா சரியாயிடணும்க்கா. எனக்கு நீங்க எல்லாருமே ரொம்ப முக்கியம். நம்ம குடும்பம் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும் தாங்க என்னோட ஆசை. ஏற்கனவே நம்ம நிறைய விஷயத்த இழந்துட்டு நிக்கிறோம். இதுக்கு மேலேயும் நம்ம இழந்தா தாங்கிக்க முடியாதுக்கா. எப்படியாவது அக்கா அவளோட காதல் விஷயத்த சின்ன மாமா மூலமாவோ இல்ல யார் மூலமாவதோ சொல்லி எந்த பிரச்சனையும் இல்லாம பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும். என்ன நடக்கும்போதே பலமான யோசனை? எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இது கல்யாண சிந்தனை தான். இன்னும் 7 நாள்ல கல்யாணம்னு நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? ஏன் என்ன பயமுறுத்துறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் எனக்கு நடக்காது. உனக்குன்னு யார் சொன்னா? நான் சொன்னது உன் அக்காவுக்கு. அதான் ஊருக்கே தெரியுமே. கல்யாண வேலையை வச்சுக்கிட்டு இங்கேயே சுத்திட்டு இருக்க, அதுவும் பயங்கர சிந்தனையோட. நான் ஒன்னும் சுத்தல, அம்மா கொடுத்த வேலையை தான் செய்யறேன். இங்க பாருங்க. பொறுப்பா தான் இருக்க. நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். சரி கயல், நான் வெள்ள விநாயகர் கோயிலுக்கு போகணும், வழி தெரியாது, கூட்டிக்கிட்டு போறியா? ஐயோ, இந்த இம்சகிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது? ஆண்டவா, எனக்கு நீ தான் ஒரு வழியை காட்டணும். இப்ப நான் உனக்கு இம்சையா தான் தெரிவேன். ஆனா நான் சொன்னதெல்லாம் நடக்கும்போதுதான் நான் யாருங்கிறது உனக்கு தெரியும். கயல், கையில என்ன பைய வச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்க? இவங்க காயத்ரி அக்கா கட்டிக்க போற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. வெள்ள விநாயகர் கோயிலுக்கு போகணுமா? கொஞ்சம் இவங்கள அங்க டிராப் பண்ணிடுறியா? உன் சின்ன மாமா வீட்டாளா? சும்மா இருடி. சரி சரி, நீங்க இவ கூட போங்க, உங்களை வண்டியில கூட்டிட்டு போயிடுவா. சரி. அந்த பையத்துக்கு கையில புடிச்சிட்டு இருக்க கூட, அதையும் கொண்டு போய் உங்க வீட்டுல நானே கொடுத்துறேன். உட்காருங்க. என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்காத. நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். இன்னும் 7 நாள்ல உனக்கும் கல்யாணம். அத மறந்துடாத. போலாம். ஹாய் மாம்ஸ். ஏய், என்ன எப்ப பாரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி குறுக்க வந்து நிக்கிற? அது இருக்கட்டும். என்ன நீங்க மட்டும் தனியா போயிட்டு இருக்கீங்க? தனியா போகாம ஊரையே கூட்டிட்டு போவாங்களா? கிண்டலா? அக்காவும் நீங்களும் கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு சாமி கும்பிட போறதா அப்பா சொன்னாருல, அத கேட்டேன். உங்க அக்கா கல்யாண சேலை மாத்துறதுக்கு கடைக்கு போறேன்னு சொல்லி போயிருக்கா. அதான் நான் வீட்டுக்கு போய் பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு தனியா கோயிலுக்கு போலான் இருக்கேன். இன்னைக்கு எப்படியாவது சின்ன மாமா கிட்ட லவ் மேட்டர் சொல்லிடுறேன்னு சொன்ன அக்கா என்ன ஆச்சு? ஏன் அவர் கூட போல? ஏய்,
என்ன யோசிக்கிற? பார்த்து போ. ம்